வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. தாய் பூமியான தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கும். தர்மபுரி மாவட்டத்தை மட்டும் வறட்சி மாவட்டம் தான் சொல்லுவாங்க. அதிகமா வானம் பார்த்த பூமியா தான் இருக்கும். ஆனா இப்ப தர்மபுரி மாவட்டத்தில் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பரவலா நல்ல மழை இருக்கு. இதுல நம்ம தாய் பூமியில ஒருத்தர் கேப்சிகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாவே யாரும் கேப்சிகம்னா கொடைமிளகாய் பண்ணியிருந்தா யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனா இவர் பண்ணியிருக்காரு. ஒரு விவசாயி பசுமை குடில் அதாவது பாலி ஹவுஸ் அமைச்சு எப்படி கேப்சிகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பேசுறோம். அண்ணன் நம்ம கூட இருக்காரு. இவர் என்ன மாதிரி முறையில தோட்டக்கலையை அணுகி எப்படி பாலி ஹவுஸ் வாங்கினாரு, அது எப்படி உள்ள இந்த கேப்சிகம் பண்ணணும்னு ஐடியா எப்படி வந்தது, குடைமிளகாய் எப்படி பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் மக்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பேசுறோம். வாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? என் பேர் தமிழரசுனா, ஊர் வடகரை அங்கரகோட்டை பஞ்சாயத்து பாபிட்டி வட்டனா. இது உங்களுக்கு எப்படிங்கண்ணா இந்த பசுமை குடியில் அமைத்து அதாவது இந்த பாலி ஹவுஸ் அமைச்சு எப்படி இந்த குடைமிளகாய் விவசாயம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? இல்லைண்ணா, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 வருஷமா நம்ம அப்பாவுக்கு அப்புறம் நம்ம இப்போ விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் ஒரு 15-20 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் டேமேஜ், தண்ணி அதிகமாக இழுக்குது, வறட்சியால் பாதிச்சிருது, இல்லைன்னா மழை பாதிச்சிருது. அப்படி இல்லைன்னா விலை வச்சோம்னா எல்லா விவசாயம் விலையினால நிறைய பாதிச்சிருங்க. ஆள் கூலி இப்போ ஏறி வேலை வந்ததுனால அதிகமாகி போச்சு. நம்ம அவ்வளோ விவசாயம் நம்மளால இப்போ பண்ண முடியல. இதுக்கு மாற்று பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆலையில் ஒசூர் பேரிக் சைட்லேருந்து இந்த மாதிரி பாலி ஹவுஸில் விவசாயம் பண்ணுறாங்க, சிறப்பா இருக்குதுன்னு சொல்லி நானும் யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். யார் அறிமுகங்கள யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு நாம போய் அங்க அந்த விவசாயிகளை போய் எப்படி பண்றது, ஏது பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளவு லாபம் கிடைக்கும் எல்லாம் ஒரு 2 வருஷமா நாங்க அதே ஒரு 10-15 டைம் போயிருப்போங்க. அங்க இருக்கிற ஒரு விவசாயில ஒரு 10-15 விவசாயம் நாங்க அணுகி என்னென்ன இது தொழில்நுட்பம் என்ன இதுன்றது எல்லாம் நாங்க கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம தோட்டக்கோலை மொரப்பூர் தோட்டக்கோலை நம்மளுக்கு அங்க அந்த அரசாங்கத்தை நாடி தருமபுரி ஏடி மாவட்டத்துக்கெல்லாம் கேட்டேங்க. செய்யலாங்க, நான் எங்களால் முடிஞ்ச மானியத்தை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சிட்ட அடங்கல் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு 3 மாசம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்காரர் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க வேலையை ஆரம்பிச்சிங்க. ஆரம்பத்தில் மண்ணு டெஸ்ட் தண்ணி டெஸ்ட் எல்லாம் தருமபுரியில் கொடுத்து ஆய்வு பண்ணாங்க. இதுக்கு முன்னே இருக்கிற விவசாயிகளை இங்க இருக்கிற விவசாயிகளை நாங்க கேட்டோங்க. நாங்க 2 ஒருத்தர் எல்லாம் போட்டு எங்களுக்கு வரல, இது நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற விவசாயி சொன்னாங்க. நாம இது மாற்று பேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரே இதுக்குனால நாங்க செஞ்சீங்க. அப்புறம் அரசாங்கம் நமக்கு இது 38 லட்சம் ரூபாய், நம்ம இந்த ஷெட்டு பசுமை கூடி அமைக்கிறதுக்கு மட்டும் 38 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. அதில் நமக்கு 14,50,000 ரூபாய் நம்ம கவர்மெண்ட் மானியமா தராங்க. அது போக மீதி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஷெட் இப்போ போட்டிருக்கிறோங்க. இப்போ இது போட்டு 3 மாசம் நட்டு 3 மாசமா அறுவடை போயிட்டு இருக்குது. மொத்தம் இது 6 மாசத்து கிராப். இது இன்னும் 3-4 மாசம் அறுக்கலாங்க. மொத்தம் இது 10 மாசத்து கிராப். நம்ம நாற்று நட்டு 3 மாசம் அறுவடை வரதுக்கு அறுவடை 7 மாசம் அறுவடை பண்ணலாம். மொத்தம் 10 மாசம் கிராப். இது இப்போ தோட்டக்கலையில நீங்க தருமபுரி மாவட்டத்தில் ஏடி மேடம் அடங்கி நீங்க வாங்கினேன்னு சொல்றீங்க. நம்ம 2 குடில் அமைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதுல பாலி ஹவுஸ் 2 குடிலா போட்டிருக்கீங்க. ஆனா இந்த பசுமை குடில் எப்படி என்ன அளவு வீதம் போட்டிருக்கீங்க? அரை ஏக்கர் போட்டிருக்கிறதா சொல்றீங்க. என்ன நீள அகலத்துல போட்டிருக்கீங்க? பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு பாத்தீங்கன்னா நமக்கு 300 அடிங்கண்ணா. சரி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு 250 அடிங்கண்ணா. அந்த மாதிரி அளவுல ஒரே அளவா 2 ஷெட்டு போட்டிருக்கோம். இது நம்ம ஒன்னா கூட செய்யலாம்னா காத்து ஓட்டம் நமக்கு அதிகம் கிடைக்காததுனால அந்த மாதிரி நாங்களா பிரிச்சு போட்டிருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இந்த ஷெட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டு நிறைய எல்லாம் காத்துக்கு தூக்கிடுச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் நமக்கு வரக்குறைய நமக்கு தெரிஞ்சுங்கன்னா ஒசூர் ஆய்கட்டில் போகலாம். இந்த ஷெட் நேரா இருக்குங்கண்ணா. நேரா இருக்கு. நீங்க அப்படி சாய்வா ஸ்லோப்பா போட்டுருக்கோம். இது நம்ம காரணம் நம்ம எவ்வளவு காத்து வந்தாலும் நமக்கு சாயாதுண்ணா, ஷெட்டு ஒன்றும் ஆகாது. அதுக்காக நாங்கள் சாட்சி போட்டிருக்கோங்கண்ணா. அந்த பாலி ஹவுஸ் செலவு கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நம்ம சாட்சி போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. இதுல ஷீட்டு போட்டிருக்காங்க. எவ்வளவு மைக்ரான் ஷீட்? இது பாத்தீங்கன்னா 60 மைக்ராங்கண்ணா. 60 மைக்ரான் பாலி. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஈட்டும் தாங்கிறது பாதிங்க. அது மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காத்துக்கு தாங்கணுங்க. அதனால இந்த இது ஷீட் போட்டிருக்கோம். ஆனா இந்த வலை எந்த அளவுனா இருக்கு? ஃபுல்லா இந்த ஷெட் வரைக்கும் இருக்குங்களா? மேல லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்கண்ணா. இந்த லாஸ்ட் வரைக்கும் எத்தனை அடிங்கண்ணா வலை போட்டிருக்காங்க? இது வலை அடி 15 அடி. 15 அடி இருக்கு. இந்த 15 அடி நம்ம சுருட்டி மேலே ஏத்திக்கலாங்களா இல்ல பாதி வலை தான் ஏத்த முடியுங்களா? இல்ல நமக்கு காத்து பொறுத்துங்க. இப்ப காத்து அதிகமா வருதுன்னா பாதி இறக்கி விட்டுக்கலாங்க. காத்து கம்மியா இருக்குதுன்னா 10 அடி 12 அடி ஏத்தி விட்டுக்கலாம். குளிர் காலத்திலயும் மலர் காலத்திலயும் எந்த அளவு ஏத்துவீங்க இறக்குவீங்க? குளிர் காலத்துல பாத்தீங்கன்னாக்கல ஒரு 3 அடி கேப் விட்டுட்டு மீதி இறக்கி விட்டுருவாங்க. வெயில் அதிகமா ஆட்டா இருக்கிற இடத்துல ஃபுல்லா ஏத்தி விட்டுருவாங்க. மழை அதிகமா வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லா சாயந்தரம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ள சார் அடிச்சுன்னா ஓர செடி டேமேஜ் ஆகும். சரி. நைட் டைம்ல இறக்கி விட்டுருவீங்களா இல்ல அப்படியே விட்டுருவீங்க? நைட்ல பனி அதிகமா தான் இறக்கி விட்டுருவாங்க. பனி இல்லைன்னா ஃபுல்லா காத்தோட்டமா தான் இருக்கும். சரிங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா செக்யூரா இருக்கிறதுனால வெளியில இருக்கிற பூச்சோ வெளியில இருக்கிற ஒரு விஷயமா எந்த ஒரு பயிருக்கு பாதிப்பு வராது இல்லைங்களா? வராதுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொசுவோட சின்ன
சின்ன பொருள் இருந்தா கூட உள்ள போவாதுங்க. அந்த அளவுக்கு இது நெருக்கமா இருக்குதுங்க. காத்துக்காக தான் இது போட்டுருக்குது. காத்து தவிர்த்து மீது எதுவும் உள்ளார போக முடியாதுங்க. சரிங்கண்ணா, இது மாதிரி பாலியோஸ் போடுறதுக்குலாம் அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஆமா, கொடுக்குறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்கண்ணா இதுல? அதாங்க இப்போ வந்து 50% தராங்க. சரி, 50% மானியம் தராங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஷெட்டு போட்ட பிறகுதான் நம்மளுக்கு பணம் வந்ததுங்களா? இல்லை ஷெட்டு போடாததுக்கு முன்னே நம்மளுக்கு ஒர்க்காரை கொடுத்துருவாங்க. ஒர்க்காரை கொடுத்தோம்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் முடிச்சு அவங்க 2 டைம் வந்து போட்டோ எடுத்து வேலையை முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நமக்கு 2-3 மாதம் ஆகிடுங்க மானியம் வரத்துக்கு. மானியத்து வரும், எதிர்பார்க்க கூடாது. நம்ம கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஷெட்டு போடணும். சரிங்கண்ணா, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா நம்ம ஷெட் அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து முழுமையான பணம் வந்து அரசாங்கத்திடமிருந்து உங்ககிட்ட வந்துருச்சுங்களா? நமக்கு ஒர்க்காரை கொடுத்ததுக்குள்ளே நம்ம வந்த மாதிரி தான். நமக்கு இன்னும் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரலைங்க அமௌண்ட். வந்த வாரத்தில் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து முதல் இதுவாக நம்ம வந்து கேப்சிகம் தான் பண்ணியிருக்கோம், குடைமிளகாய் தான் பண்ணியிருக்கோம். இந்த பசுமை குடியில் வந்து வேற விவசாயம் பண்ணலாமே, நீங்க ஏன் வந்து குடைமிளகாய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? குடைமிளகாய்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே வருஷத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த குடைமிளகாய் கொடுக்குங்க. மற்ற கிராப் வந்து கொடுக்காதுங்க. அதனால நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்து செய்யலாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்னா 2 வருஷம் கேப் பண்ணுங்க. அப்ப நம்ம கேப் விடக்குள்ள இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்குது, வெள்ளரி பிஞ்சு, அப்புறம் பூவுங்க, அப்புறம் உள்ள வெங்காயம் போடலாம், இன்னும் எத்தனை தக்காளி போடலாம், எத்தனை விவசாயம் போடலாம். நமக்கு அதிக லாபம் கொடுக்குற பயிர் என்னன்னா நம்ம குடைமிளகாய் தான். குடைமிளகாய் கலர் வந்து பசுமை குடியில் குடைமிளகாய் ரொம்ப வந்து ஒரு நல்ல அமோக விளைச்சல நமக்கு ரேட்டு லாங்கா இருக்கிறதுனால ஒரு மாசம் அதிகம் இருக்கு, ஒரு வருஷம் கம்மி இருக்கு. அப்ப நமக்கு ஆவரேஜா நமக்கு ரேட் ஆவரேஜ் ஆகி இப்ப பசுமை குடியில் அமைச்சு நம்மளுக்கு கடந்த 1 வருஷம் ஆச்சுங்களா? 1 வருஷம் ஆச்சு. குடைமிளகாய் நாத்து எந்த நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க அங்க பேருக்கு சைடு அங்க போயிட்டு சோழகரின்ட்டு ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தோங்க. இங்கெல்லாம் அந்த நாத்து போட மாட்டாங்க. ஒரு நாத்து வந்து 9 ரூபாங்க. நாங்க 12,000 நாத்து நட்டு இருக்கிறோங்க. ஒரு குடியில வந்து என்ன இடைவெளியில நட்டு இருக்கிறீங்க? செடி 1.5 அடிங்க. இப்படி பாரு அளவில் பாத்தீங்கன்னா 4 அடி ஒரு பாரு. அதுல 3 அடி திட்டு போட்டு 2 சைடு நண்ணுங்க. ஒரு சைடு வந்து நம்ம கேப் பண்ணுங்க, 1.5 அடி கேப் பண்ணும். உள்ள தண்ணி பாய்க்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, காய் பறிக்கிறதுக்கு, செடி சுத்துறதுக்கு எல்லாம் ஒரு 1.5 அடி கேப் பண்ணுங்க. இதுவும் வந்து இந்த வெத்தலை கொடி மாதிரியே சுத்தணுங்களா? ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 5-6 நட்ட உடனே ஒரு 5-6 துளிர் வரும் ஒரு செடியில. அப்ப நம்ம வந்து 3 துளிர் கிள்ளி எடுத்துடணும். 3 துளிர் தான் விடணும். இந்த செட்டில் பாத்தீங்கன்னா மேல இருந்து 3 கவுர் கீழே தொங்குங்க. அந்த 3 கவுருமே வந்து 3 செட்டில் அடியில ஃபர்ஸ்ட் கட்டிடணுங்க, முடி போட்டு. அதுக்கப்புறம் செடி வளர வர நம்ம காய் அறுத்துக்குன்னு அப்படியே சுத்தி விட்டுன்னு போனோங்க. ஒரு 10 அடி 12 அடி 15 அடி வரையும் வளர்த்தலாங்க. அவ்வளோ வளருங்க. ஏணி போட்டு தான் ஏணி போட்டு பறிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ வந்து நம்ம செடிக்கு செடி அதாவது வந்து 2 பக்கமும் கரைக்கு 2 பக்கமும் வந்து நடவு பண்ணிருக்கீங்க. ஆமா. நம்ம வந்து ட்ரிப்புல போட்டிருக்கீங்களா இல்ல மடப்பாசனம் வச்சுக்கிறது? ட்ரிப்பு வந்து போடணுங்க. ட்ரிப் எதுக்காக போடணும்னா நம்ம டிப்ளேஸ் அந்த உரம் அந்த இயற்கையானது அது மாதிரி எல்லாம் விடுறதுக்கு வந்து நமக்கு ட்ரிப்பு வேணுங்க. நமக்கு ஈட்டு அதிகமா வரக்குள்ள இந்த காவாயங்களை 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி விட்டோம்னா செட்டு வந்து கூலிங்கா இருக்குங்க. மற்ற வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில 25 சென்ட்டுக்கு தண்ணி பாய்க்கிறது தண்ணி இருந்தா இது நம்ம 1 ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கலாங்க. பாலிஹவுஸ்ல அப்படி பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா, இப்ப பசுமை குடில்ல ஓபனா பண்றதுக்கும் பசுமை குடில் அமைச்சு பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில எக்ஸ்போர்ட் காய்ங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், டெல்லி, பங்களாதேஷ் அந்த மாதிரி வெளியில போறதுங்கண்ணா அந்த காய்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிலோ இன்னைக்கு 200 250 ரூபா கிடைக்குதுங்க. நமக்கு அந்த கணக்கு இல்லைங்க. நமக்கு வந்து என்னன்னா ஒரு 50 டன் எடுத்தா ஒரு ஆவரேஜா நமக்கு 50 ரூபா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா வருங்க. 10 லட்ச ரூபா கிராப் செலக்ட் பண்ணாலும் ஒரு வருடத்துக்கு 1 ஏக்கரால ஒரு 15 ல இருந்து 20 லட்ச ரூபா லாபம் எட்ட முடியுங்க. மற்ற வெளியில விவசாயம் பண்ணோம்னா நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு ஏக்கராவுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம போனா ஓபன் ஃபீல்டா வச்சு பண்றதுல நிறைய செலவாகும். விளைச்சல் எடுக்க வருமானம் பார்க்க முடியாதுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அரசாங்கம் 50% மானியன்றது 75% நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா எல்லா விவசாயம் பண்ணா நம்ம தருமபுரி மாவட்டமா எதுக்கும் சளைச்சது இல்லைன்னு நம்ம விவசாயத்துல வெல்ல முடியுங்க. சரி, ஏன்னா உண்மையிலே நீங்க வென்றுதான் காட்டியிருக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி, அதாவது வறட்சி மாவட்டம்னு சொல்லிட்டோம். அதுவும் வந்து வடகரையில ரொம்ப வறட்சியா இருக்கும். இந்த இடத்துல பசுமை குடியில அமைச்சு நீங்க பண்றது பெரிய வரவேற்கத்தக்கது. ஆனா இப்ப பக்கம் மேல மட்டும் காய் வரதில்ல, அது கணக்கு ஒரு காய் காட்டணும். இப்ப பக்க கிளையில கீழே கூட இது மாதிரி விட்டா கூட காய் வருங்களா? ஆமாங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பராமரிப்பு அதிகம் இருந்து செடிக்கு தேவையான நம்ம சத்து கொடுத்து பராமரிச்சோம்னா கீழே வர காய் இந்த மாதிரி பாருங்க. பக்கச்செடி வரும் 5-6 காய் இருக்குதுன்னா இந்த காய்களும் நம்மளுக்கு குவாலிட்டியான காய் வந்துடும். சரி, இது மாதிரி காய்கள் அமைக்கும். நம்ம இதுவும் பக்க கிளைகளையும் விட்டு கட்டி விட்டோம்னா கோல்டே வந்துருங்க. சரிங்கண்ணா, ஒரு செடி வச்சோம்னா எத்தனை பக்க கிளைகளை மேல கொண்டு போகணும்? 3 கொண்டு போகணுங்கண்ணா. 3 தான் கொண்டு போகணும். அது 3 தான் நம்ம குவாலிட்டி.
மேலே போக இன்னொன்று டம்ப் பண்ணிருங்கண்ணா 2 கொண்டு போனால் நமக்கு தரமாக வருங்கண்ணா காய். 2 மேலே ரொம்ப ஒரு 10 அடிக்கு மேலே இவ்வளோ வர வரையும் 3 கொண்டு போனாண்ணா. இதுக்கு மேலே 2 கொண்டு போனோம்னா நல்ல ஈல்டுங்கண்ணா. நல்ல ஈல்டு நம்மளால பார்க்க முடியும். குவாலிட்டியாக வருங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த கேப்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 10 மாசத்துல அறுவடையும் முடிச்சிடணும். அதுக்கு பிறகு இது மறுபடியும் வந்து மறுக்கால் பயிரா பயன்படுத்தலாங்களா? இல்லை, பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா நமக்கு குவாலிட்டி வராது, தேவையில்லாமல் நோய்கள் உருவாகும். சரி, நம்ம சுத்தமாக எல்லாம் வெட்டி வெளியே எடுத்து போட்டு திருப்பணும் நம்ம எருவு அடித்து 2-3 மாதம் ஷெட்டு நல்லா ஆற போட்டு அதுக்கு மேலே நம்ம திரும்ப புது கிராப் வைக்கிறது நான் பெஸ்ட்டுங்க. சரிங்கண்ணா. இப்போ மண்ணை உழவுக்கு பண்ணுறது எப்படிங்கண்ணா? ஆக்சுவலாக வந்து இந்த ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடியே உழவு பண்ணிட்டீங்களா, இல்லை ஷெட்டு போட்ட பிறகு தான் உழவு பண்ணீங்களா? இல்லை, நான் ஷெட்டு போடுறதுக்கு முன்னே 2 டைம் 5 காலை போட்டு ஓட்டி ரொட்டோட்டில் 2 சால் ஓட்டிட்டுங்க. எரு ஒரு 50 லோடு முன்னாடி உள்ள கொட்டி எல்லாம் இறச்சிட்டு ஒரு சாலை ரொட்டோட்டில் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் லைன் பிடிச்சி பைப்பு நட்டுச்சு. அதுக்கப்புறம் உள்ளார ஃபுல்லாக தண்ணி மோட்டரில் எடுத்து விட்டு ஷெட்டு ஃபுல்லாக நலச்சி அதுக்கப்புறம் நாங்கள் 5 கால் ஓட்டி ரொட்டோட் ஓட்டி அப்புறமா பெட்டு போட்டோங்க. பெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம் ஓஸ் இழுத்து அதுக்கு மேலே நாங்கள் லைன் போட்டு தான் செடி வச்சிங்க. இப்போ செடி வந்து வச்ச செடி எல்லாம் வந்துருச்சிங்களா, இல்லை அதுக்கு போல? இல்லைங்க, ஒரு 1500 செடி நம்மளுக்கு போயிடுச்சுங்க. மறுபடியும் வச்சு தான் வர வச்சு. சரிங்கண்ணா. நிறைய விஷயங்கள் நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பாலி ஹவுஸ் எந்த அளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக குளிர், வெயில், மழை எல்லாத்தையும் தாங்கும். இதெல்லாம் இது பாலி ஹவுஸ் போட்டுட்டா இந்த கேப்சிகம் இல்லாமல் வேற என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணலாம்? வேற பண்ணலாம்ண்ணா. இப்போ இந்த குக்குமரன்னு சொல்லுவாங்கண்ணா, வெள்ளரி பிஞ்சு வெளியில் போகிறது. அது மார்க்கெட்டிங் ரெகுலராக நமக்கு 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ரெகுலராக இருக்குதுங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 40-45 கூட வித்துச்சு. நம்ம நண்பர் ஒரு ஆள் நம்ம ஒன்றா தான் ஷெட்டு போட சொல்லி அவர் போட்டிருக்கா அப்படி வெள்ளரி பிஞ்சு. சரிங்கண்ணா. இந்த பஜ்ஜி மிளகாய்னு வாங்கலாம், அதெல்லாம் போடுறாங்க. பஜ்ஜி மிளகாய் போடலாம்னா நமக்கு அதெல்லாம் நமக்கு வந்து வருமானம் கம்மினா நமக்கு இது பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் வெங்காயம் கூட போடலாம். இப்போ நம்ம பனியில் வெங்காயமே நம்ம ஏரியாவுக்கு வராதுன்னா அந்த டைம் உள்ள போட்டோம்னா நம்ம ஈல்டு எடுக்கலாம். அதாவது அன்சீசன்ல, அதாவது பட்டம் இல்லாத டைம்ல போடலாங்கண்ணா. இது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த பசுமை குடில் அமைக்கிறதுல நோய் வர்றது ரொம்ப கம்மின்றாங்களே. ஆமாண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளார நமக்கு எதுவுமே வராதுங்கண்ணா. தேவையில்லாம பூச்சி எதுவுமே வராதுங்க. காத்து கூட அவ்வளவுதான் வரும். பனி அதிகம்னா அந்த சட்டரை இறக்கிடலாங்கண்ணா. மழை அதிகம்னா இப்ப நம்ம காத்துக்காக மேல தூக்கிட்டு இருக்கோங்கண்ணா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசு வலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா, அது மூலியமா நமக்கு எதுவும் உள்ள வராதுங்கண்ணா. ஏதாவது கொடைமிளகாய் விவசாயத்துல உங்களுக்கு நிறைவா இருக்குங்களா? இந்த விவசாயம் பண்ணதுல நமக்கு நிறைவா ரொம்ப மன நிறைவா இருக்குதுங்க. ஏன்னா மற்ற விவசாயம் பண்ணி ரொம்ப மனம் நொந்து போய் இருந்ததுல இது நம்ம எப்படி வருமோ என்ன ஆகும்னு ரொம்ப பயந்துட்டு தான் செஞ்சீங்க. நமக்கு இப்ப மன நிறைய இருக்குதுங்க. ஏன்னா முன்னாடி செய்யக்கூடாது, நம்ம இவ்வளவு நாள் செய்யாத விட்டுட்டோமே அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ணன் வந்து நிறைய, அதாவது வந்து குடைமிளகாய் விவசாயம் எப்படி பண்றது, அதாவது கேப்சிகம் எப்படி கல்டிவேஷன் பண்ணியிருக்காரு, அதை விட அரசு மானியத்தில் வந்து பசுமை குடில் பாலி ஹவுஸ் எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த விஷயங்களை எங்களுக்கு தெரிந்த கேள்விகளை கொண்டு நாங்கள் கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரசாயன விவசாயம், இயற்கை விவசாயம், ஏதோ ஒரு விவசாயம். நம்ம வந்து வயலை சும்மா போடக்கூடாது, அது ஏதாவது ஒரு விவசாயம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. நன்றி, வணக்கம். விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.